Welcome to Kalvi Nam Kayil. என்னும் எழுத்தும் 1 to 3rd English THB Module 5ல Day 3 பார்க்க போறோம். Warm upல வந்து அந்த Day 1 song தான் சொல்லிருக்காங்க. அடுத்து 3 activity, independent activity, reading fluently. இது அரும்பு மொட்டு மலர் மூணுதுக்குமே. This is a reading time for the students to read the letters, words, sentence fluently. So இது வந்து reading time. அரும்பு லெவலுக்கு letters, மொட்டு லெவலுக்கு words, மலர் லெவலுக்கு sentence. Show the following list of letters or words sentence for their level. So எந்தெந்த கிளாஸ் அரும்பு மொட்டு மலர் குறியது கீழ இருக்கு அதை நம்ம காட்டணும். Invite the students one by one. Students ஒருத்தரா வர சொல்லணும். Set a timer for 60 seconds. So ஒரு நிமிஷம் நம்ம டைம் செட் பண்ணிக்கலாம். Ask them to read them as faster as they can. So அவங்களால எவ்வளவு ஃபாஸ்டா முடியுமோ அவ்வளவு ஃபாஸ்டா அதை அவங்கள ரீட் பண்ண சொல்லணும். Give a star to the students who reads the most words within the time limit. அந்த ஒரு நிமிஷத்துக்குள்ள யார் அதிகமா வந்து வேர்ட்ஸ் வந்து ரீட் பண்றாங்களோ அவங்களுக்கு வந்து நம்ம ஸ்டார் கொடுக்கலாம். Identify the students who find it difficult to read the fluently and give them frequent practice in reading. Refer annexure page number 95 கொடுத்திருக்காங்க. So இந்த 95ல இந்த வேர்ட்ஸ் எல்லாம் கொடுத்திருக்காங்க. நம்ம அதை வச்சு அவங்களுக்கு என்ன பண்ணணும்னா பிராக்டிஸ் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் அந்த ரீடிங் பேஜ். அந்த அனெக்ஷர்ல கொடுத்திருக்கிறது பேஜ் நம்பர் 95ல 3 ஆக்டிவிட்டிக்குரியது அரும்பு மொட்டு மலர். ஸோ நம்ம இதை வந்து டிஸ்பிளே பண்ணி இதை கட் பண்ணி ஒட்டி பசங்கிட்ட கொடுத்து ரீட் பண்ண சொல்லலாம். ஸோ நம்ம இப்ப பார்த்ததை நம்ம பசங்கிட்ட கொடுத்து ரீட் பண்ண சொல்லணும். ஃப்ளூயன்ட்லி வர்றது வரைக்கும் இதே தான். Then finally list out the letters, words, sentence that the students found difficult to read. கடைசியா நம்ம எல்லாரும் வாசிக்கும் போது நம்மளுக்கு தெரியும். சோ இது வந்து அவங்களுக்கு வாசிக்கிற கஷ்டமான லெட்டர், வேர்டு இல்ல சென்டென்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம ஐடென்டிஃபை பண்ணிருப்போம். Write them on the blackboard and practice reading. சோ அத பிளாக் போர்ட்ல எழுதி அதை வந்து ரீட் பண்றதுக்கு பிராக்டிஸ் பண்ணணும். You read a letter, word, or sentence and ask students to circle it on the board. So நம்ம அந்த லெட்டரையோ வேர்டையோ இல்ல அந்த சென்டென்ஸையோ ரீட் பண்ணிட்டு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து போர்ட்ல போயிட்டு அதை வந்து சர்க்கிள் பண்ண சொல்லலாம். Continue this till all the words or letters or sentences are circled by different students. So ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸையும் ஒரு வேர்டு இல்ல லெட்டர் சென்டென்ஸ் கொடுத்தா அவங்கள வந்து அதை வந்து கண்டுபிடிச்சு வட்டம் போட சொல்லணும். ஸோ இந்த ஆக்டிவிட்டி வந்து நியூ ஆக்டிவிட்டி. தென் இது வந்து பழசுதான். போன செகண்ட் டேர்ம்ல என்ன இருந்துச்சோ அதே தான் கொடுத்திருக்காங்க. சோ இது வந்து 3rd ஸ்டாண்டர்ட்க்கு மட்டும் வெல்கம் ஸ்பிரிங் போம். சோ இதுல இந்த ஃபோல் அப்படின்னா அதோட குட்டி இளம் உயிரி பறவையோட அந்த குஞ்சு நம்ம சொல்லலாம். தென் இப்ப நம்ம சாங்குள்ள போயிடலாம். Out of the cave, out of the hole, came the rabbit and the foal. Hatched from egg in the nest, the birds to join the feast. The leaves are green and flowers swing. Do you know that it is spring? The bugs are back and little spiders in black. Bears, rabbits and bees near flowers, grass and trees. Just like me they hum. Sorry, திரும்ப சொல்றேன். Just like me they hum, that spring has come. Recite the poem and let students repeat after you. So இந்த poem திரும்ப திரும்ப சொல்லி நம்ம பசங்களை வந்து ஸ்டூடெண்ட்ஸ் திரும்ப திரும்ப சொல்ல வைக்கணும். இதுல எல்ஓ கொடுத்திருக்காங்க. by the end of the module கொடுத்துட்டாங்க. So இந்த எல்ஓ இங்க இருக்கு. இந்த எல்ஓ வந்து only for 3rd standard. 3rdல இருக்க அரும்பு மொட்டு மலர். Then warm up. 4th day குறியதை சேர்த்து பார்த்திடலாம். வார்ம் அப்ல வந்து அதே சாங் தான். Then large group activity, listen and write 3 கிளாஸ்க்குமே இருக்கு. This is a dictation time. So இது listen and write நாலே dictation நம்மளுக்கு தெரியும். Guide students to the appropriate page in the workbook and dictate the following. So அவங்கள வந்து அந்த workbookல பேஜ் நம்ம பர்டிகுலரா கொடுத்திருப்பாங்க. நம்ம ஆல்ரெடி இதை வந்து ஹேண்டில் பண்ணியிருக்கோம் இதுக்கு முன்னாடி இருக்க மாடியூல் எல்லாம். Ask class 3 student to listen to the sentences and write them for the appropriate pictures.
ஸோ கிளாஸ் 3 ஸ்டூடெண்ட்ஸை வந்து இந்த சென்டென்ஸை கரெக்டாக கவனிச்சு அந்த பிக்சருக்கு நேரம் இந்த சென்டென்சஸ் வந்து எழுதணும்னு சொல்லியிருக்காங்க. அரும்பு லெவல் இதை எழுதணும்னு சொல்லியிருக்காங்க. மொட்டு லெவலுக்கு இது சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த லிசன் அண்ட் ரைட் நம்ம பண்ணிடணும். தென் 4B ஸ்டோரி டைம் ரெயின் கோட் 3rd ஸ்டாண்டர்ட் மலர் லெவலுக்கு மட்டும் டெக்ஸ்ட் புக் பேஜ் நம்பர் கொடுத்துருக்காங்க. மெட்டீரியல்ஸ் நீடட் வந்து இது பிக்சர் ஆர் ரியல் 1 கொடுத்துருக்காங்க. அடுத்து கேரக்டர் நலன் ஃப்ரம் த ஸ்டோரி அனெக்சோட கொடுத்துருக்காங்க. ஸோ நலன் அவனோட போட்டோ எடுத்து வச்சுக்கலாம், கட் பண்ணி வச்சுக்கணும். ஹேங் அ ரெயின் கோட் இன் த கிளாஸ் ரூம். ஸோ கிளாஸ் ரூம்ல ஒரு ரெயின் கோட்டை வந்து நம்ம ஹேங் பண்ணி வைக்கணும், மாட்டி வைக்கணும். ஆர் ஸ்டூடெண்ட்ஸ் வாட் இஸ் இட், லெட் தம் ரெஸ்பாண்ட். நம்ம வந்து அவங்க ரெஸ்பாண்ட் பண்றதுக்கு அலோவ் பண்ணணும். சே எஸ் இட் இஸ் அ ரெயின் கோட். கண்டிப்பா அவங்க எல்லாம் ரெயின் கோட் சொல்லுவாங்க, அப்படியே நம்மளும் எஸ் இட் இஸ் அ ரெயின் கோட் சொல்லிடுவோம். நவ் டிரா த சன் அண்ட் த போர்டு. இப்போ வந்து போர்டுல வந்து ஒரு சன் படம், ஒரு சூரியன் படம் வரையணும். ஆஸ்க் வாட் டு யூ see, நீங்க இப்ப என்ன பாக்குறீங்க அப்படி சொல்லி கேட்கணும். லெட் தம் ரெஸ்பாண்ட் we see the sun. ஸோ அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா we see the sun கண்டிப்பா சொல்லிடுவாங்க. தென் ஆஸ்க் do you wear a raincoat when it is sunny. சூரியன் நல்ல வெயிலா இருக்கும்போது ரெயின் கோட் போடுவீங்களா அப்படி சொல்லி கேட்கணும். accept their responses and encourage them to say no we don't. We don't wear a raincoat in summer. ஸோ நாங்க போட மாட்டோம், நாங்க ரெயின் கோட்டை வந்து சம்மர் சீசன்ல போட்டுக்க மாட்டோம்னு சொல்லி சொல்லணும். தென் நவ் ஆட் அ கிளவுட் ஆன் த போர்டு. இப்ப அதுக்கு பக்கத்துல ஒரு கிளவுட் ஆட் பண்ணிக்கணும் சூரியனுக்கு பக்கத்திலே. ஆஸ்க் வாட் டு யூ see, இப்ப நீங்க என்ன பாக்குறீங்க அப்படி சொல்லி கேட்கணும். லெட் தம் ரெஸ்பாண்ட், அவங்கள ரெஸ்பாண்ட் பண்றதுக்கு நம்ம அலோவ் பண்ணணும். we see a cloud, அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு கிளவுட் பாக்குறோம்னு சொல்லுவாங்க. ஆஸ்க் do you wear a raincoat when it is cloudy, மேகமா இருக்கும்போது நீங்க வந்து ரெயின் கோட் போடுவீங்களா அப்படி சொல்லி கேட்கணும். accept their responses and encourage them to say no we don't. அவங்க சொல்ற ஆன்சரை நம்ம வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டு no we don't அப்படிங்கறத நம்ம சொல்றதுக்கு என்கரேஜ் பண்ணணும். now on the board add some more gray clouds and swaying trees. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா சில கொஞ்சம் மேகங்கள் கருமேகங்கள் வரைஞ்சு மரம்லாம் லேசா அசைற மாதிரி போடணும். ஆஸ்க் வாட் டு யூ see, let them respond. ஸோ இப்போ வந்து அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்க என்ன பாக்குறீங்கன்னு கேட்கணும். அப்ப வந்து அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா we see many clouds and trees. நாங்க வந்து நிறைய கிளவுட்ஸையும் ட்ரீஸையும் பாக்குறோம்னு சொல்லுவாங்க. ஆஸ்க் do you wear a raincoat when it is windy, காத்தடிச்சிட்டு இருக்கும்போது நீங்க வந்து ரெயின் கோட் போடுவீங்களான்னு கேட்கணும். accept their responses and encourage them to say no we don't. அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா no we don't அப்படின்னு சொல்லி சொல்றதுக்கு நம்ம வந்து என்கரேஜ் பண்ணணும். now on the board add many raindrops. இப்ப நிறைய போர்டுல நம்ம கொஞ்சம் ரெயின் டிராப்ஸ் வரையணும். ask what do you see, let them respond. we see many raindrops. ஸோ அவங்க கிட்ட what do you see, நீங்க என்ன பாக்குறீங்கன்னு கேட்டா அவங்க ஆன்சர் பண்ணுவாங்க. நாங்க வந்து ரெயின் டிராப்ஸ் பாக்குறோம்னு சொல்லுவாங்க. ஆஸ்க் do you wear a raincoat when it is rainy. இப்போ வந்து நீங்க வந்து ரெயின் கோட் போடுவீங்களா மழை பெஞ்சிட்டு இருக்கும்போது அப்படின்னு சொல்லி கேட்கணும். accept their responses and encourage them to say yes we wear a raincoat when it rains. ஸோ நம்ம வந்து ஆமா மழை பெய்யும் போது நாங்க ரெயின் கோட் போட்டுப்போம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றதுக்கு நம்ம என்கரேஜ் பண்ணணும். Now invite the students to the front and say this is Nalan. ஒரு ஸ்டூடெண்ட் வந்து முன்னாடி வந்து நிக்க வச்சு அவனை இன்ட்ரோ கொடுக்கணும். இது இவன் தான் நலன் சொல்லி give him the picture of Nalan to hold in his hands. So நலனோட பிக்சர் அவங்க கிட்ட கொடுத்தா அதை அவனை பிடிச்சுக்க சொல்லணும். show a raincoat and say, ஒரு ரெயின் கோட்டை காட்டி சொல்லணும் this is Nalan's raincoat, இது வந்து நலனோட ரெயின் கோட் அப்படின்னு சொல்லணும். tell them when he should wear the raincoat, அவங்ககிட்ட சொல்லணும் எப்ப அந்த ரெயின் கோட்டை அவன் போடுவான்னு. then draw the sun on the board and encourage the boy to ask. ஸோ நம்ம சன் படம் வரைஞ்ச உடனே அந்த பாய் வந்து கேட்கறதுக்கு நம்ம என்கரேஜ் பண்ணணும். shall I wear the raincoat now, shall I wear the raincoat now அப்படின்னு சொல்லி கேட்கணும். இப்ப நான் போட்டுக்கலாமா. let the class repeat, கிளாஸ் வந்து ஆன்சர் பண்ணணும். no Nalan it is sunny, don't wear the raincoat now. வேண்டாம் நலன், அது இப்ப வந்து வெயிலா இருக்கு அதனால இப்ப ரெயின் கோட் போட வேண்டாம். practice the same with pictures and show a cloudy sky or a windy day.
ஸோ ஒரு மேகங்கள் வரைஞ்சு காத்தடிக்கிற மாதிரி காட்டி நம்ம இதே மாதிரி சொல்லணும். அப்ப எல்லாருமே என்ன சொல்லுவாங்க? நோ நலன், இட் இஸ் கிளவுடி, டோன்ட் வியர் த ரெயின் கோட் நவுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி விண்டியா இருக்கும்போது நோ நலன், இட் இஸ் விண்டி, டோன்ட் வியர் த ரெயின் கோட் நவ் அப்படின்னு சொல்லுவாங்க. தென் ஃபைனலா draw raindrops on the board and encourage the boy to ask. அதே மாதிரி ரெயின்ட்ராப் போட்டதுக்கு அப்புறம் பாய் வந்து அதே கேட்கணும். ஒவ்வொரு தடவையும் அந்த ஸ்டூடெண்ட் வந்து கேட்க கிளாஸ் வந்து ரிப்பீட் பண்ணணும். இப்ப இந்த டிராப் போடும்போதும் shall I wear the raincoat now அப்படின்னு சொல்லி கேட்பான். let the class repeat. இப்ப அந்த கிளாஸ் ரிப்பீட் பண்ணணும். இதுக்கு முன்னாடி வரைக்கும் அவன் shall I wear the raincoat now, shall I wear the raincoat now தான் கேட்பான். கிளாஸ் வந்து no nullan, it is sunny, no nullan, it is cloudy இப்படியே சொல்லுவாங்க. இந்த சென்டென்ஸே திரும்ப ஃபைனலா ரெயின்ட்ராப் போடும்போது அவன் அதே தான் கேட்பான். அப்ப கிளாஸ் என்ன சொல்லணும்? எஸ் நலன், இட் இஸ் ரைனிங், wear the raincoat. ஓகே நலன், எஸ் நலன், ஆமா நலன், இப்ப மழை பெய்யுது, நீ போட்டுக்கோ அப்படின்னு சொல்லி சொல்லணும். ஆஸ் த கிளாஸ், டு யூ நோ வாட் நலன் டிட்? நலன் என்ன பண்ணான்னு தெரியுமா? மேக் ஸ்டூடெண்ட்ஸ் கெஸ். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் கெஸ் பண்ண வைக்கணும். ஆஸ்க் த பாய், வாட் வில் யூ டூ வென் இட் ரைன்ஸ்? நீ வந்து மழை பெய்யும் போது என்ன பண்ணுவ அப்படின்னு கேட்டோன்னா, அண்ட் ப்ராம்ப்ட் த ஸ்டூடெண்ட் டு சே I will play in the rain. அவன் என்ன சொல்லணும் அப்படின்னா, I will play in the rain அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம வந்து அவனை ப்ராம்ப்ட் பண்ணணும், சொல்ல வைக்கணும். நான் அப்படி கேட்டா நீ இப்படி சொல்றான்னு சொல்லணும். Saying this, the student acting as Nalan runs out of the classroom. இப்ப அந்த நலன் வந்து அப்படியே கிளாஸ் விட்டு வெளியில ஓடணும் சொல்லிட்டு. ஸோ இதோட வந்து ஸ்டோரி முடியுது. இந்த ஸ்டோரி எனக்குமே ரொம்ப பிடிக்கும். பிகாஸ் ஒரு தடவை நிஸ்தா ட்ரைனிங் கொடுக்கும்போது இந்த ஸ்டோரி ஆக்ட் பண்ண விட்டாங்க. ஸோ நான் தான் இதில் நலனா ஆக்ட் பண்ணேன். நல்லா இருந்தது. குட்டி பிள்ளையா மாறி இதெல்லாம் பேசக்குள்ள கொஞ்சம் நினைவுகள் அப்படி. ஓகே, இதோட எக்ஸசைஸ் எல்வோ முடியுது. அதுக்கடுத்து 5 ஸ்டார்ட் ஆகுது. We will see in this video. Thank you.